வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள். வாசிப்பவர் சூர்யா தேவி. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை எம்பி தேர்தலில் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார். நீலகிரியில் எல் முருகன் போட்டியிடுவார் என்று கூறப்பட்ட நிலையில் மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டசபைக்குள் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் சுமார் 15 நிமிடங்களுக்கு மேலாக சபை நடவடிக்கைகளின் போதே ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒருவேளை அவர் ஜாமீனில் வெளிவந்தாலும் மீண்டும் அமைச்சர் பதவியை ஏற்க மாட்டார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் அமலாக்கத்துறையில் ஆஜராகும் வரை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் இன்னொரு தரப்பினர் கூறி வருகின்றனர். மத்திய பாஜக அரசு கொண்டு வர முயற்சிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பிய நிலையில் இந்த விவகாரம் குறித்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சில மாற்றங்கள் இருக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக எம்பி ஆர். ராசா கப்பலொட்டிய தமிழன் வ.உ.சி.யின் புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசியதை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது என மாநில தலைவர் காடேஸ்வரா சி. சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இனி இதுபோன்ற கருத்துக்களை திமுகவினர் பேசுவதை தடை செய்யவும் இந்து முன்னணி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன்